नमस्ते। एनसीईआरटी क्लास 6 हिंदी लेसन 2 गोल। इस पाठ का नाम पढ़कर आपके मन में कुछ गोल वस्तुओं के नाम या चित्र उभर होंगे। இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெசனுடைய நேமை வந்து படிக்கும் பொழுது ஆப்கா மண்மே உங்களோட மனதில் குச் கோல் வஸ்து, கோல்னா ரவுண்டட் ஷேப்பில் இருக்கக்கூடிய திங்ஸ், வஸ்து அப்படின்னா திங்ஸ், அந்த ரவுண்டட் ஷேப்பில் இருக்க திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரலாம். இல்லைனா அது ஏதாவது பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரலாம். என்னென்ன கோல் கேந்த், ரவுண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பால், கோல் ரோட்டி, கோல் சந்திரமா आदि। लेकिन यह पाठ एक विशेष प्रकार के गोल और उसे करने वाले के बारे में है। இருந்தாலும் இந்த லெசனில் இருக்கக்கூடிய கோல் அப்படிங்கிறது ஒரு விசேஷ் பிரகார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த கோல் வந்து அந்த ரவுண்டட் ஷேப்பை வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. அவர் உசே கர்னே வாலேக்கே பாரே மே ஹே, அது அந்த கோல் செய்கிறவங்கள பற்றின லெசன் இது. நம்ம கேமில் வந்து கோல் போடுவோம் இல்லையா, அந்த கோலை வந்து அடிக்கிறவங்க, அந்த கோலை செய்யக்கூடியவங்க, அவங்கள பற்றின லெசன் இது. एक पाठ एक प्रसिद्ध खिलाड़ी के संस्मरण का अंग है। இந்த லெசன் வந்து ஒரு பிரசித்த ஃபேமஸான கில்லாடி அப்படின்னா பிளேயர், அவங்களுடைய நினைவுகள் அதுலேருந்து ஒரு பார்ட்டு தான் நம்ம இந்த லெசன்லாம் கொடுத்துருக்காங்க. आइए इसे पढ़े हैं और जानते हैं कि कौन थे वे प्रसिद्ध खिलाड़ी। வாங்க இந்த லெசனை படித்து யார் அந்த கில்லாடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. खेल के मैदान में धक्का मुक्की और नोक झोंक की घटनाएं होती रहती हैं। இப்போ மைதானத்தில் விளையாடும்போது நம்மளுக்கு தள்ளுமுள்ளு ஏற்படுறது, அடிப்படுறது, உதைக்கிறது, சண்டை வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். கேள்வி தோ எனக்கு சப்பு சல்தா ஹி ஹே, விளையாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு சப்பு சல்தா ஹே எல்லாமே நடக்கும். ஜின் தினோங் ஹம் கேல் கர்த்தே ஹே, எந்த நாள் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோமோ உன் தின் பி எனக்கு சப்பு சல்தா தா, அந்த நாளும் இது போல் நடந்தது. 1933 கி பாத் ஹே, இது வந்து 1933 நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இதில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. उन दिनों में मैं पंजाब रेजिमेंट की ओर से खेल करता था. एक दिन पंजाब ரெஜிமெண்ட்டில் வந்துட்டு அந்த டீமில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. पंजाब रेजिमेंट और साइंपर्स एंड माइनर्स टीम की बीच मुकाबला हो रहा था. அந்த சைம்பர்ஸ் அண்டு மைனர்ஸ் டீம் உடைக்கு நடுவில் வந்துட்டு என்ன நடக்குது, காம்படிஷன் வந்து நடக்குது. முகாபலா அப்படிங்கிறது காம்படிஷன். माइनर्स टीम की खिलाड़ियाँ मुझसे गेंद छीनने की कोशिश करते थे. அந்த மைனர்ஸ் டீமில் இருந்தவங்க வந்து கில்லாடி அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிளேயர்கிட்ட இருக்கக்கூடிய கேந்துனா பாலில் வந்து சீனே அப்படின்னா ஸ்நாச் பண்ணுறதுக்காக கோஷிஷ் ட்ரை பண்ணுறாங்க. லேக்கின் உன்கே ஹர் கோஷிஷ், ஒவ்வொரு முயற்சியும் பேகார் ஜாத்தி ஹே, முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது. அவர் ஒவ்வொரு முறை இவர்கிட்டேருந்து பாலை ஸ்நாச் பண்ண ட்ரை பண்ணும்போதும் அது வந்து தோல்வியிலே முடியுது, அவர்கிட்டேருந்து பாலை வாங்க முடியலை. इतने में एक खिलाड़ी ने गुस्सा में आकर हॉकी स्टिक मेरे सिर पर दे मारी. அப்போது அவருக்கு கோபம் அடைந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, குஸ்ஸேனா கோபம் அடைந்து அந்த பிளேயர் வந்து ஹாக்கி ஸ்டிக்னால என்னுடைய தலையில் வந்து அடிச்சிடுறார், மாறினா தாக்கிடுறார், அட்டாக் பண்ணிடுறார். முஜே மைதான் சே பாக்கர் லே ஜா கயா, நான் மைதானத்தை விட்டு வெளியில் போயிடுறேன். தோடி தே பாத் மைம் பட்டி பாந்த் கர் ஃபிர் மைதான் மே ஆ பகுஞ்சா, கொஞ்சம் நேரம் கழித்து பட்டி பேண்டேஜ் கட்டிக்கிட்டு நான் வந்து மைதானத்துக்குள்ளே ரீச் ஆகிறேன். आते ही मैंने उस खिलाड़ी की पीठ पर हाथ रखकर कहा. அப்போது மைதானத்துக்குள்ளே வந்துட்டு அந்த அடித்தாங்க இல்லையா, அந்த கில்லாடியோடைய பீட் அப்படின்னா முதுகில் வந்து கை வச்சுட்டு சொல்கிறாரு, தும் ஜிந்தா மத் கரோ, நீ கவலைப்படாத, இஸ்கா பதலா மை ஜரூர் லூங்கா, இதுக்கான பதிலா அப்படின்னா இதுக்கான ரிட்டர்னை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரே இத்தனா கஹத்தி ஹி பாக்கு கில்லாடி கப்ரா கயா, நான் இந்த மாதிரி சொன்னோன்னே அந்த கில்லாடிக்கு வந்து கப்ரா அப்படின்னா பயம் வந்துடுச்சு. அப் ஹர் சமயம் முஜே ஹி தேக்னா ரக்தா கி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும் பொழுதும்
मैं कब इसके सिर पर ஹாக்கி ஸ்டிக் மாறினா வாலா ஹூँ எப்போ நான் அவர் தலையில் வந்து ஹாக்கி ஸ்டிக்கால் அடிக்க போகிறனோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். मैंने एक बाद एक झटपट चख गोल कर दिए. நான் வந்து ஒரு முறை என்ன பண்ணேன், ஜட்பட் குயிக்காக வந்துட்டு ஒரு கோல் வந்து எடுத்துட்டேன். சஹ் அதாவது 6 கோல் வந்து எடுத்துட்டார். खेल ख़त्म होने के बाद मैंने फिर उस खिलाड़ी की भीड़ तब தபாயி அவர் கஹா. இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிலாடியோடைய முதுகலை வந்து தட்டி கொடுத்துட்டு சொல்கிறாரு, தோஸ்த் கேள்மே இத்தனா குஷா அச்சா நகி ஹை. விளையாட்டில் இவ்வளோ கோவம் வந்து நல்லதுக்கு இல்லை. மைனே தோ அப்பனா பதலா ஹி லியா ஹை. நானும் உன்னை வந்து பழி வாங்கியிருக்கேன். அகர் தும் முஜே ஹாக்கி நகி மார்தே தோ शायद मैं तुम्हें 2 ही गोल से हराता. நானும் உன்னை வந்து எப்படி பழி வாங்கியிருக்கேன் பாரு. நீ ஒருவேளை என்னை ஹாக்கி ஸ்டிக்கால் அடிக்கலை அப்படின்னா நான் வந்து 2 கோல் எடுத்து உன்னை தோக்கடிச்சிருப்பேன். வாக்கு கில்லாடி சச்முச் படா சர்மிதா குவா. அந்த கில்லாடி பிளேயருக்கு வந்து ரொம்ப வந்து ஷேம்ஃபுல்லாக ஆயிடுச்சு. तो देखा अपने मेरा बदला लेना का टंक. நான் வந்து உன்னை எப்படி வந்து பழி வாங்கினேன், என்னோட டைப்பை பார்த்தியா, நான் பழி வாங்கின விதத்தை பார்த்தீங்களா. ரிட்டன் வந்து அடிக்காமல் ஒரு கோலுக்கு 6 கோல் எடுத்து அவங்கள வந்து ஜெயிச்சிருக்காங்க. சச் மானோ புரா काम करने वाला आदमी हर समय इस बात से डरता रखता है. சச் உண்மையை சொல்லப்போனால் புரா காம் அதாவது தீமை செய்யக்கூடியவருங்க ஒவ்வொருத்தரும் மனிதர்களுமே ஒவ்வொரு சமயமும் இஸ் பாத் இந்த விஷயத்தை நினச்சவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டே இருக்காங்க. உஸ்கே சாத் புராயி கி ஜாயகி. நம்ம செஞ்சது மாதிரி நம்மளுக்கு எப்போ அந்த கெடுதல் நடக்குமோ அப்படிங்கிற பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருந்துகிட்டே இருக்குது. आज मैं जहाँ भी जाता हूँ बच्चे व बूढ़े मुझे घेरे लेते हैं और मुझसे मेरे सफलता का राज जानता चाहते हैं. मेरे पास सफलता का कोई गुरु मंत्र तो नहीं. நான் இப்போல்லாம் நான் வந்து எங்கே போனாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேரே லேத்திகேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்னுடைய வெற்றிக்கான ரகசியத்தை கேட்குறாங்க. அந்த ராஜ்யத்தை தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேரே பாஸ் சஃப்லத்தக்கா கோயி குரு மந்திரத்தோ நைகேன். என்கிட்ட வந்து வெற்றிக்கான எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. हर किसी से यही कहता है कि लगन साधन और खेल भावना की सफलता के सबसे बड़ा मंदिर है. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விளையாடக்கூடிய அந்த சாதனை, அந்தவளுடைய பாவனா, அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து வெற்றிக்கான மந்திரமாக பெரிய மந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரே ஜன்ம சன், இப்போ அவரை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மேரா ஜன்ம சன் 1904 में प्रयाग में एक साधारण परिवार में हुआ. அவர் வந்து 1904 பிரயாக் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து சாதாரண பரிவார் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து பிறக்கிறாங்க. बाद में हम झांसी आकर बस गए. 16 साल की उम्र में मैं फर्स्ट ब्राह्मण रेजिमेंट में एक साधारण सिपाही के रूप में भर्ती हो गई हैं. அவரோட அட் த ஏஜ் ஆஃப் 16 உம்ர அப்படின்னா ஏஜ் எங்கே ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு ஃபாரஸ்ட் பிராமண ரெஜிமெண்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு சிப்பாயியாக ஆர்மி இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மேரே ரெஜிமெண்ட் கா ஹாக்கி கேல் மே காஃபி நாம் தா. அவங்களுடைய ரெஜிமெண்ட் வந்து ஹாக்கி கேமுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஆனது. பர் கேல் மே மேரி கோயி தில்சஸ்பி நஹி தி. அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது அந்த ஹாக்கி கேமில். உஸ் சமய ஹமாரி ரெஜிமெண்ட் கே ஜுபேதார் மேஜர் துவாரி தே. அந்த டைமில் வந்து ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜுபேதார் அப்படிங்கிற ஒரு ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரேங்க், ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு ரேங்க் பொசிஷன். அவங்க வந்து வே பார் பார் முஜே ஹாக்கி கேல்னே கேலியே कहते हैं. அவர் வந்து அடிக்கடி வந்து இவர் வந்து ஹாக்கி விளையாடும்படி சொல்கிறாரு. हमारी चावनी में हॉकी खेलने का कोई निश्चित समय नहीं था. அப்போ வந்துட்டு அவர் வந்து ஹாக்கி விளையாடக்கூடிய அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அவருக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்குது. சைனிக் ஜப் சாக்தே, உங்களுக்கு ஹாக்கி கேம் விளையாடுறதுக்கான ஒரு நிச்சய சமய ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது கிடையாது.
सैनिक सब चाकते मैदान में पहुंच जाते और अभ्यास शुरू कर देते हैं. அவங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போது மைதானத்துக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. समय तक मैम நவ் ஷிகாயா கிலாடி தான். அந்த டைமில் வந்து அவர் நியூ லேர்னராக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிலாடியா தான். ஜைசே ஜைசே மேரே கேல் मैम निखार आता गया वैसे वैसे मुझे தர்க்கி பி மெல்தி கயி. எப்போ வந்து என்னோடய கேமில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அப்போல்லாம் எனக்கு வந்து என்ன கிடைக்குது, இங்கே இன்க்ரிமெண்ட்டு அதாவது ஹையர் பொசிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. सन 1936 में बैलरीन ओलंपिक में मुझे கப்தான் பனாயா கயா. 1936 பல்ரின் ஒலிம்பிக்கில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கப்பு வந்து வின் பண்ணிடுறாங்க. उस समय मैम सेना के लॉन्ग्स नायक था. बलरीन ओलंपिक में लोग मेरे हॉकी खेलने के लिए टंक से इतने प्रभावित हुई कि उन्होंने मुझे हॉकी का जादूगर कहता शुरू कर दिया. ஸோ அந்த ஹாக்கி ஒலிம்பிக் கேமில் வந்து இவருடைய விளையாட்டு திறமையை பார்த்துட்டு, விளையாடும் விதத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லோரும் இவர் வந்து ஹாக்கிக்கா ஜாதூர் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. इसका मन मतलब नहीं कि सारे गोल में मैम ही करता था. मेरे तो हमेशा एक कोशिश करती हैं कि मैम गेंद का गोल के पास ले. அப்போது இதுக்கான அர்த்தம் வந்து எல்லா கோலையும் நான் தான் போட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நான் எப்போவுமே வந்து கோல் எடுக்க ட்ரை பண்ணுவேன். கோஷிஷ் கர்த்தேக்கு मैम गेंद गोल के पास ले. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோல் போடுற மாதிரியான கேந்த் அப்படின்னா அந்த பாலை வந்து பாஸ் பண்ணுவேன். भारतीय हॉकी टीम ने 1936 में बैलरीन ओलंपिक में जीत दर्ज की. இப்போ ஒலிம்பிக் கேமில் விளையாண்டு ஜெயிச்சு அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. जाकर अपने किसी साथ खिलाड़ी को दे दूँ ताकि उस गोल करने का श्रेय मिल जाए. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளேயருக்கு வந்து பாலை பாஸ் பண்ணி அவங்கள வந்து கோல் போட வைக்கிறது தான் இவருடைய ட்ரிக்கு. अपनी इसी खेल भावना के कारण मैंने दुनिया के खेल प्रेमियों का दिल जीत लिया. இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தினால, ஃபீலிங்னால, அந்த காரணத்தினால என்னை வந்துட்டு துனியாவில் இருக்கக்கூடிய கேல் பிரேமியும், வேர்ல்டில் இருக்கக்கூடிய கேம் லவ்வர்ஸ் இருப்பாங்க இல்லையா, விளையாட்டை விரும்பக்கூடியவங்க மனத்தில் வந்து இவர் தங்கிடுறாரு. பல்ரின் ஒலிம்பிக் மே ஹமே ஸ்வர்க பதக் மிலா. அப்போது அந்த பல்ரின் ஒலிம்பிக்கில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கோல்டு மெடல் வந்து வாங்குறாங்க. கேல்தே சமயம் மை ஹமேசா இஸ் பாத் கா தியான் ரக்தா தா. விளையாடுற டைமில் நான் எப்போவும் இதை ஞாபகத்தில் வச்சுக்குவேன். தாக்கி ஹார் யா ஜீத் மேரி நஹி ஹே. ஹார்னா தோல்வி, ஜீத் அப்படின்னா வெற்றி. இது ரெண்டும் நம்மளுடையது கிடையாது. பல்கி பூரா தேஸ் கி ஹே. இது வந்து நாட்டுக்காக, நான் ஜெயித்தாலும் அது நாட்டினுடையது, தோத்தாலும் அது நாட்டுக்காக அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது அதில் இன்னும் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்ம இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மேஜர் தியான் சந்த் அவங்களோடது ஆட்டோபயோகிராஃபிலேருந்து ஒரு பார்ட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ், லேக்கக்கே பரிச்சயம். லேக்கக் அப்படின்னா இந்த ரைட்டர். இது வந்து ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறதுனால ரைட் பண்ணது இந்த மேஜர் பிரேம்சந்த் அவங்க தான். यदि कोई खिलाड़ी अपने आत्मकथा का नाम गोल रखे तो इसका नाम को पढ़कर इतना तो तुरंत समझ में आ जाता है कि उस खेल के कितना प्यार रहा होगा. இவர் வந்து தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபிக்கு வந்து கோல் அப்படின்னு நேம் வச்சுருக்கிறதுலேருந்தே தெரியுது இவரோட கேமில் வந்து எவ்வளோ வந்து பிரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. जी हाँ, वे अमर खिलाड़ी हैं, हॉकी का जादूर कहे जाने वाले மேஜர் தியான்சந்த். அவர் வந்து எப்போவும் அழியாத ஒரு பிளேயராக இருக்கிறாரு. அவரை வந்து எல்லோரும் எப்படி அழைச்சாங்க, ஹாக்கி ஜாதூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட மேஜர் தியான்சந்த் தான் இந்த ஆத்தர் लेखक. इतने महान की बात भारत के उनके जन्मदिन को राष्ट्रीय खेल दिवस के रूप में मना. इतने महान की भारत उनके जन्मदिन को राष्ट्रीय खेल दिवस रूप में मनाते हैं. இந்தியா வந்து இவருடைய ராஷ்ட்ரிய கேல் திவஸ் கொண்டாடுது. जिसके लाखों भारतवासियों उनके जीवन से प्रेरणा ले सके. இதில் இருக்கக்கூடிய லாக்கோங் ஒரு லட்சக்கணக்காக பாரதவாசி
இந்தியன்ஸ்க்கு இவருடைய லைஃப் வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். महान खिलाड़ी की भारत का सर्वोच्च खेल पुरस्कार खेल रत्न उनके नाम पर दिया जाता है. இந்த கில்லாடிக்காக இந்த பிளேயருக்கு இந்தியா வந்து என்ன பண்ணுது, சர்வோச்ச கேல் புரஸ்கார் அந்த அவார்டு கேமில் வந்து வெற்றி பெறவங்களுக்கு வந்துட்டு கேல் ரத்தன் உன்கே நாம் பர் தியா ஜாத்தக இவருடைய நேமில் வந்து அந்த அவார்டை வந்து கொடுத்து சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்சிஆர்டி கிளாஸ் 6 லெசன் 2 கோல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத்.